குலசேகரன்பட்டினம் கடற்கரையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் கடல் அரிப்பு காரணமாக அழியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோவிலும் அதை ஒட்டிய கடற்கரையையும் கொண்ட சிறப்புக்குரியது குலசேகரப்பட்டினம். சிறப்பு வாய்ந்த இந்த கடற்கரை தன் தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் கடந்த 2 மாத காலமாக தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் குலசேகரப்பட்டினம் கடற்கரையோரம் உள்ள 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் கடல் அரிப்பால் சாய்ந்து விழுகிறது. இந்த பகுதியிலே பனைமரத்தின் சிறப்பை உணர்ந்ததால் தான் இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1930களிலே இங்கே சீனி ஆலை அமைத்து பனைமர தொழிலை ஊக்குவித்து வந்தனர். உடன்குடி பகுதியிலே இந்த பகுதியில் உள்ள பனைமரங்களின் சிறப்பால் தான் உடன்குடி கருப்பட்டி மிகவும் புகழ்பெற்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பனைமரங்களை காக்க வேண்டிய அரசு இந்த கடல் அரிப்பால் இந்த பனைமரங்களை இங்கே அழிய விட்டு கொண்டிருக்கிறது. ஆடி பேரலைகளின் போது மக்களை காக்கும் மணற்திட்டுகளை கொண்ட திருச்செந்தூர் பகுதியை காக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சாண்ட் டியூன்ஸ் எனப்படும் மணல் குண்டுகள். இந்த மணல் குண்டுகளால் ஏற்கனவே நம்ம பகுதியில எல்லா பகுதியிலும் சுனாமி பாதிப்பு வரும்போது இந்த பகுதியில சுனாமி பாதிப்பு வரல. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மணல் குண்டுகள், அந்த மணல் குண்டுகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த பனைமரங்கள். கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்களால் கடல் அரிப்பு அதிகமாக உள்ளதாகவும் கூறுகிறார் குணசீலன். திருச்செந்தூர் பகுதிகளிலே கடலுக்குள்ளே ஏராளமான கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த கட்டுமானங்களால் இப்பொழுது கடல் அரிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் 2018ஆம் ஆண்டு குலசேகரப்பட்டினம் உடன்குடி அனல் மின் நிலைய பணிகளுக்காக இங்கே கல்லாமொழியிலே 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலிலே ஒரு நிலக்கரி இறங்குதளம் அமைக்கப்பட்டது. அதன் பின்பு அதன் பாதிப்பு ஆலந்தரை கிராமத்தை பாதித்தது. ஆலந்தரை கிராமத்திலே மக்கள் போராடி தூண்டில் வளையம் அமைத்தார்கள். தனித்துவமான பனை மரங்களை அரசு காக்க வேண்டும் என்று பகுதிவாசிகளும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பனையானது இந்த தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம குலசேகரப்பட்டினம் உடன்குடி பனைமரம். ஏன்னா இதுக்கு கருப்பட்டிக்கு இந்த இடத்துல விட மிகப்பெரிய மதிப்புள்ள இடம் குலசேகரப்பட்டினம் தான். அப்படிப்பட்ட அந்த பனைமரத்தை நம்ம காக்கணும். இயற்கை அரண்களான மணற்திட்டுகளை கொண்ட திருச்செந்தூர் பகுதி அதன் தன்மையை இழக்காத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.